தமிழகத்தில் தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஆனாலும் பளிச்சென்று இருக்கும் மேம்பாலங்கள், சுவர்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிகளின்படி நகர்ப்புறங்களில் அரசு மற்றும் தனியார் சுவர்களில் விளம்பரம் கூடாது என்றும், கிராமப்புறங்களில் தனியார் சுவர்களில் அனுமதி பெற்று விளம்பரம் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு சுவர்கள் விளம்பரங்கள் இன்றியும் ஏற்கனவே செய்யப்பட்ட சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன. இதனால் அரசு கட்டிட சுவர்கள், பாலங்கள் பளிச்சென்று காணப்படுகின்றன. பார்க்கவே அழகாக இருப்பதாக சொல்கிறார்கள் பொதுமக்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இப்போ அமலில் இருக்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா, அரசு கட்டிடங்கள், அரசு பொது சொத்துக்களான மேம்பாலங்கள், பாலங்கள் மற்றும் தனியார் கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் இன்றி எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்டு சுத்தமாக காட்சியளிப்பது பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மிக அழகாக சுத்தமாக இருக்கிறது. சுவர் விளம்பரங்கள் மட்டுமின்றி விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகளுக்கும் கடிவாளம் போடப்பட்டுள்ளது. தேர்தல் விழிப்புணர்வு விளம்பரங்களை மட்டுமே காண முடிகிறது. திருச்சியில் விதியை மீறி சுவரொட்டி ஒட்டிய வேட்பாளர் மீதும், சுவர் விளம்பரம் செய்த கட்சி பிரமுகர்கள் மீதும் பதியப்பட்ட 100க்கும் மேற்பட்ட புகார்கள் மீதான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை வரவேற்பை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் பொது இடங்களில் அனைத்து கட்சிகளின் சின்னங்களையும் காட்சிப்படுத்தலாம் என்றும் யோசனை சொல்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தேர்தல் ஆணையமே என்ன செய்யணும், மேற்கத்திய நாடுகள் போல் ஒரு பொது இடத்துல டிஜிட்டலைஸ்டு பேனர் மாதிரி வச்சுட்டு, அதில் டிஜிட்டலைஸில் அந்த வேட்பாளர், அந்த தொகுதி பேர், அந்த வேட்பாளர், எல்லா கட்சி வேட்பாளர் அவருடைய சின்னத்தை அது அப்படியே டிஸ்பிளே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு வீதிக்கு ஒரு இடத்துல இருந்தாலே பொதுமக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக இருக்குங்கிறது எங்களை போன்றவர்களுடைய அடிப்படை கருத்தாக இருக்குது. இது தேர்தல் ஆணையமே செய்யலாம். சுவர் விளம்பரம் செய்யும் தொழிலாளர்களுக்கு வருவாய் இழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் இருந்தாலும் கண்ணை உறுத்தும் விளம்பரங்கள் மற்றும் பதாகைகள் இல்லாதது வித்தியாசமாக இருப்பதாக வாக்காளர்கள் சொல்கிறார்கள். இது எப்போதும் தொடர வேண்டும் என்பதே சூழலியல் ஆர்வலர்களின் விருப்பம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், திருச்சி.